ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா தசரா விசேஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ். செங்கல்பட்டுல வந்து தசரா, அதுக்காக நாங்க போயிருந்தோம். அந்த வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது வந்து பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 பார்க்காதவங்க வந்து இதுக்கு முன்னாடி வீடியோல பாருங்க, அப்பதான் புரியும். புதுசா இப்ப திடீர்னு இந்த வீடியோ பார்க்கறவங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். செங்கல்பட்டுல வந்து தசராவுக்காக போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ தான். நம்ம வந்து திருத்தணியில இருக்கிறோம். இங்க இருந்து 2.5 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்து தசராவுக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா வந்து இந்த வீடியோ சூப்பரா இருக்கும். இதுக்கு முன்னாடி வீடியோ மிஸ் பண்ணவங்க அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த மாதிரி நிறைய பொருள்லாம் வந்து பசங்க வாங்கினாங்க. இங்க அழகா செயின் தொங்குது பாருங்க, அது வந்து ஜனனி வாங்கிட்டா, சூப்பரா இருந்தது. அடுத்த வீடியோல வந்து நம்ம என்னெல்லாம் வாங்கணும்ன்றத போடுறோம். இப்ப வாங்க வேண்டிய செக்ஷன்லாம் ஒரு பக்கம் அப்படியே நல்லா சுத்திட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து ரைடு பக்கம் போலாம் அப்படின்ட்டு வந்துட்டே இருந்தோம். அங்க வந்து ஐஸ்கிரீம் பார்த்தோமா, சரி அப்படியே பிரேக்கப் போடுறா அப்படின்ட்டு நின்னுட்டு ரொம்ப புழுக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவு கூட்டம் இருந்தது, பயங்கரமான கூட்டம். இன்னைக்கு விஜயதசமி, போன வீடியோலயே சொல்லியிருப்பேன், பார்க்காதவங்களுக்காக சொல்றேன். சரியான கூட்டத்துல போய் மாட்டிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அடுத்துதான் களை கட்டும். இது வரையும் சுத்தினது வரையும் அவ்வளவா இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அடுத்து பயங்கரமான நெரிசல். சுத்தமா கடைங்களும் பார்க்க முடியல. நாங்க எவ்வளவு அவஸ்தைப்பட்டோம் நீங்க இந்த அடுத்தடுத்த கிளிப்ல வந்து நீங்களே பாப்பீங்க. சரி, ரொம்ப புழுக்கமா இருந்துச்சு. சரி சில்லுன்னு ஏதாவது குடிக்கலான்னு பார்த்தா அந்த இடத்துல ஜூஸ் அந்த மாதிரி இல்ல. இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோம். சரி ஐஸ்கிரீமாவது சாப்பிடலாமா அப்படின்னாங்க. சரி அப்படியே நிறுத்திட்டு ஐஸ் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதை கூட சாப்பிட முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் இடிக்கிறாங்க. இப்பயே உங்களுக்கு தெரியும் பாருங்க, பின்னாடி எல்லாம் அவ்வளவு நெருக்கமான கூட்டம் ஆரம்பிச்சிருச்சு இங்கேயே அவ்வளவு கூட்டத்துக்கு. அதுக்கப்புறம் ஒரு பக்கமா நின்னு ஏதோ ஒண்ணு டக்கு டக்குன்னு சாப்பிடுங்கடா, சீக்கிரம் போயிடலாம் அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு வாய் வச்சுட்டு அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆயிட்டோம். ஏன்னா வந்து மக்கள் கூட்டம் வந்து ஒரு பக்கம் இப்படி வந்துட்டே இருக்குது, நமக்கு பின்னாடி வந்து இப்படி போறவங்க இருக்கிறாங்க. அந்த சைடு மாறி நம்ம போனோம். அதுக்கு கூட இந்த பக்கம் அந்த பக்கம் கிராஸ் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த முறை வந்து எப்படிடா இத பாத்துட்டு போறோம், இவ்வளவு தூரம் வந்துட்டோம், எப்படி இத பாத்துட்டு போறோம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளவு நேரம் டிராவல் பண்ணி மொக்கையா முடிஞ்சிட போதே அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வந்து பாதி அளவுக்கு ஓரளவுக்கு அப்படி கொஞ்சம் இந்த மாதிரி நெரிசல்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் சரியா சுத்தமா பார்க்கலன்னு தான் சொல்லணும். பாருங்களேன் அடுத்தடுத்த கிளிப் எப்படிதான் இருக்குதுன்னு. இந்த இடத்துல நின்று வந்து ஒரு சில பொருள்லாம் வாங்கணும், அழகான பொருள்லாம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே மூவ் பண்ணி வந்துட்டே இருந்தோம். இந்த கிளிப் இதெல்லாம் வந்து எக்ஸஸாவே இருக்குது, அதால பசங்க எதுவுமே வேணான்னிட்டாங்க. நான் மட்டும் கொஞ்சம் எனக்கு தேவையான ஒரு இதெல்லாம் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து அப்படியே போயிட்டே இருந்தோம். இந்த பொம்மை சாமான்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ், பசங்க சின்னதா இருக்கும்போது ஒவ்வொரு கடையில நின்று ஏதாவது வாங்குவோம். திருப்பி 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 சாய் இந்த காரு வேனு பஸ்ன்னு கேட்டுட்டே இருப்போம். அதுக்கு அதிகமா லாரி அந்த மாதிரி எல்லாம் கேட்போம். அவ்வளோ வாங்குவோம். அந்த கடைகள்லாம் இன்னைக்கு எல்லாம் திரும்பி பார்த்துட்டு இங்க நமக்கு வேலை இல்லையா அப்படிங்கிற மாதிரி போனோம். அப்போ நான் கேட்டுட்டே தான் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பசங்க கிட்ட. இங்க பாருங்க, அவங்ககிட்ட ஏதாவது ஒன்னாவது வாங்கிக்கிட்டா, நீ பெரிய காருனாலும் வாங்கிக்கிட்டானுமா, கம்முன்னு இருமா, விளையாடாத நீட்டு இருந்தான். அவ்வளவு வளர்ந்துட்டாங்க பசங்க. ஆனாலும் எனக்கு ஆசையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பசங்களுக்கு அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். சின்ன வயசுல வாங்கி கொடுத்ததெல்லாம் திருப்பி வாங்க மாட்டாங்களாங்கிற ஒரு ஏக்கம் கண்டிப்பா இருக்குது. இந்த ஏக்கம் வந்து உங்களுக்கும் இருக்குதான்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒண்ணுத்துக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து எனக்கு ஒவ்வொரு இடத்துலயுமே ஃபீல் ஆகும். முன்னாடி பசங்களுக்கு என்னெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்தோமோ சின்ன வயசுல, அதெல்லாம் அவங்க வாங்கணும், நம்ம குழந்தைங்களாவே அவங்க இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் எனக்கு நிஜமாவே. உங்களுக்கு இருக்குதான்னு கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்களேன். அதுக்கப்புறம் வந்து அப்படியே தள்ளிட்டு வந்துட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல வந்து சூப்பரான கடைகளும் இருக்கும், ரைடும் இருக்கும். ஆனா நாங்க போறோம் பாருங்க, இந்த நடுப்பகுதி விட்டா எங்களால ரைட்லயும் போக முடியல, லெஃப்ட்லயும் போக முடியல ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமான நெரிசல். எங்களால இப்படி எப்படி நகர முடியல, ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இந்த இடத்துல கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணிட்டே இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் பாருங்க, ஃபுல்லா லெஃப்ட் திரும்ப முடியல, ரைட்டும் திரும்ப முடியல. அப்படியே நம்ம நின்னாலுமே வந்து அவங்களே தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நம்ம நடந்துதான் ஆகணும், போய் தான் ஆகணுங்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளவு கூட்டமா இருந்தது. அப்படியே தள்ளிட்டு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கேப் ஏதாவது காலியா இருக்கிற மாதிரி இருந்தா அப்படியே நின்னுடுவோம் ஒரு ஓரமா, கொஞ்ச நேரம் மூச்சு விட்டுட்டு போலாம்ப்பா. ஒண்ணுமே முடியல ஃப்ரெண்ட்ஸ். அந்த பக்கத்துல அவ்வளவு கூட்டம் இருக்கும், ஒரு மாதிரி சூடான காத்து, மூச்சு முடியவே இல்லை நிஜமா எங்களால.
நம்ம இங்கிருந்து பின்னாடியும் போக முடியல, முன்னாடியும் போக முடியல ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாவே அந்த மாதிரி நாங்க எப்பயுமே ஃபீல் பண்ணதில்ல. 18 வருஷம் நம்ம வந்து தசரா பார்த்திருக்கிறோம். ஆனா வந்து இந்த வருஷம் மாதிரி கூட்டம் மாட்டுனதே இல்ல. நம்ம வந்து அங்கேயே இருப்போம். நம்ம வீடியோ புதுசா பாக்குறவங்களுக்காக சொல்றோம். நாங்க வந்து செங்கல்பட்டுல 17 வருஷம் இருந்தோம். ஒவ்வொரு வருஷமும் தசரா நாங்க சூப்பரா என்ஜாய் பண்ணுவோம். நம்ம அங்கே இருந்ததுனால ஃப்ரீயா போயிட்டு வருவோம். முன்னாடியே ஆரம்பிச்சுக்குவோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் டேன்றது வந்து விஜயதசமிலாம் நம்ம வேலையா இருப்போம். அவ்வளவா போக மாட்டோம். மறுநாள் அந்த மாதிரி போவோம். சூப்பரா என்ஜாய் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொன்றும் நிறுத்தி நிதானமா சாப்பிட்டுட்டு அவ்வளவு சூப்பரா ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். இந்த முறை இவ்வளவு தூரம் போயிட்டோம், நம்ம பார்த்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து இவ்வளவு தூரம் திருப்பி வர முடியாது. ஐயோ பசங்களும் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்களேங்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப இதா இருந்தது. சரி அப்படியே போய் பார்க்கலாம், முடியலன்னா வந்துடலான்னு தான் நினைச்சு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா எங்களால திரும்பவே முடியல. அப்படியே போயிட்டே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இந்த இடம் இதா இருந்தது. சரி பசங்க கோலா வந்து கண்டிப்பா சாப்பிடுவோம் நாங்க. அத கூட சாப்பிடாது போயிட்டே தான் இருந்தோம். சரி இந்த இந்த இடமாவது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குது வாங்கிக்கலாமா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நின்னு ஒரு சில இடம் லைட்டான அந்த ஃப்ரீ ஆளுங்க இருந்தாங்கன்னா வாங்குவோம், இல்லைன்னா போயிட்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரையும் கோலாவும் வாங்கியாச்சு. சூப்பரா ஜாலியா கொஞ்ச நேரம் நின்று சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ரைடு பக்கம் வந்து ஒரு ஓரமா போயிட்டோம். அந்த இங்க இவ்வளவு நடக்கிறாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்ல போனோம்னா ரைடு பக்கம் போயிட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தது. அங்க வந்து ரைடு சுத்தி மட்டும்தான் கூட்டம் இருந்தது. அந்த மாதிரி கொஞ்சம் தூரம் போயிட்டு கொஞ்ச நேரம் அப்பா ஒரு போட்டோ எல்லாம் எடுத்துட்டு, கொஞ்சம் தம்னையில கூட போட்டோ இல்லடா இந்த வருஷம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்க பாருங்க அந்த ரைடு அந்த சைடு அப்படி போயிட்டோம். கொஞ்ச நேரம் ஃப்ரீயா கொஞ்ச நேரம் நின்னோம் ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாவே எங்களுக்கு நடந்த அலுப்பு போன அலுப்பு விட வந்து அந்த கூட்டத்துல நெரிசல்ல உதப்பட்டும் பாருங்க, அதுதான் ரொம்பவே அழுத்துருச்சு. பாடி பெயின் ஒரு மாதிரி தோண்டே போயிட்டோம். சரி கொஞ்ச நேரம் நல்லா மூச்சு காத்து வாங்கிட்டு போலாம் அப்படின்ட்டு இங்க பாருங்க இந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தது. ரைடு கிட்ட கம்முன்னு வந்து நின்றுட்டு கொஞ்சம் ஜூஸ் அந்த கோலா எல்லாம் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சோடா நல்லா பாத்துங்களேன், இது என்னத்த கலந்து வச்சிருந்தானே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாவே கேஸ் மாதிரி ஏதோ கலந்து வச்சிருக்கிறாங்க. நிஜமாவே எத்தனை இடத்துல நாங்க ரொம்பவே விரும்பி குடிக்கிற ஒரு ஐட்டம் தான் அது சோடா. என்னத்தடா கலப்படம் பண்ணீங்க, இத்தனை கூட்டத்துல எத்தனை பேரு என்ன பண்ண போறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாயில வச்சோம்னா அப்படியே விறுவிறுன்னு ஒரு மாதிரி பண்ணுது. ஆனா கேஸ் இல்ல, கேஸ் கிடையாது அது. கண்டிப்பா அந்த விறுவிறுன்னு இருக்கிறதுக்காக ஏதோ கலந்து இருக்கிறாங்க. கண்டிப்பா இந்த மாதிரி அவேர்னஸா கண்டிப்பா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல வச்சோம் பசங்களுக்கு தான் அப்படி இருக்குதோன்னு என்கிட்ட கொடுத்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி இந்த கௌசியப்பாவிட்டு கொடுத்தாலும் அதேதான். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பபுள் வர்றதோ அந்த கேஸோ இல்ல. அந்த நாக்கு விறுவிறுன்றதுக்கு கேஸ் அவ்வளவு ஃபுல்லா ஏத்தினா பாட்டிலே உடஞ்சிரும். அந்த அளவுக்கு நாக்கு விறுவிறுன்னு வச்ச உடனே. அதுக்கப்புறம் யாருமே குடிக்காதீங்கடா, அது என்ன இருக்குதுன்னே தெரியல கன்றாவிக்கு, யாருமே குடிக்காதீங்கன்னு தூக்கி டஸ்ட்பின்லயே போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நானு இங்கதான் வந்து இந்த பார்சல் பண்ணிட்டோம். பஜ்ஜி காலிஃபிளவர்லாம் பார்சல் பண்ணி கிளம்பியாச்சு தசராவில இருந்து. நம்ம வந்து காருக்கு போனோம்னா வந்த வழியே தான் ஃப்ரெண்ட்ஸ் போனோம். கண்டிப்பா இங்கிருந்து திருப்பி அவ்வளவு தூரம் போக முடியாதுன்னு என்ன பண்றோம்னா, நம்ம லோக்கல்லயே நம்ம இருந்ததுனால வழி எல்லாமே தெரியும். அப்படியே டக்குன்னு பக்கத்தை கட்டிங்கா உள்ள பூந்து இறங்கி காரு கிட்ட நடந்து போயிட்டோம். அந்த வழிதான் நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரி இது இருந்தா கண்டிப்பா நீங்க வந்து வச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன கெமிக்கல் கலந்தானே தெரியல. நிறைய பேர் கூட்டம் வராங்க, எதை கொடுத்தாலும் சாப்பிடுவாங்கன்னு ஒரு சில லூசு கவடாட்டிங்க இந்த மாதிரி இதெல்லாம் கலக்குறானுங்க. நிஜமாவே இந்த மாதிரி நேரத்துல ஏதாவது செக் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், நிறைய மாட்டுவாங்க. நீ என்ன சாப்பிட்ற சாய்? சமோசா பஜ்ஜி சூட இருக்கு. ஆமாம் பஜ்ஜி சமோசா. அதில் சமோசா இது பஜ்ஜி செம்மையாக சாப்பிடுவேன்னா எங்கள் ஸ்கூலு எத்தனை சின்ன குழந்தைங்க எத்தனை பேரு குடிச்சிருப்பாங்க, வயசானவங்க குடிச்சிருப்பாங்க. ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாவே அது எனக்கு சொல்ல தெரியல. ஆனா அப்படி ஒரு இது ஏதோ கண்டிப்பா கலந்துருந்தாங்க அதுல. இதுதான் இருந்துக்குது. அப்புறம் தான் அங்கே வச்சுக்கிறாங்க. தலைமுறையாக இருக்குதா அந்த ஸ்கூலு. ஐயோ அங்கே இருக்கிற பெஞ்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க எதையுமே வாங்கி சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே வந்து தசரா இந்த மாதிரி இதெல்லாம் போனோம்னா
ஜாலியா என்ஜாய் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லா நொறுக்கு தீனிலாம் தின்னுட்டு வருவோம். அந்த மாதிரி வந்து எதுவுமே வாங்கவே முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்க வேற பயங்கர அப்செட் ஆயிட்டாங்க. எனக்கும் ஒரு மாதிரி இருந்தது, இவ்வளோ தூரம் கூட்டு போனமேடா, நைட் டிராவல் வேற பண்ணோம், பசங்களுக்கு திருப்தியாவே இல்லையன்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப அப்செட்டா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு கௌசிப்பா, நீங்க ஒரு ஓரமா நில்லுங்க, நாங்க ஐஸ் சாப்பிட்டுட்டு இருந்தோம் பாருங்க ரைடாண்ட, அந்த இடத்துல நீங்க கப்புன்னு நில்லுங்க, நான் போய் பார்சல் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஒரு சில இதெல்லாம் வந்து பார்சல் வாங்கிட்டு வந்தாரு. அப்படியே அந்த பார்சலை தூக்கி பையில போடுறா, கார்ல போய் பொறுமையா சாப்பிடலாம் அப்படின்ட்டு கார்ல வச்சுட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வந்துட்டே இருந்தோம், ஒரு டீ குடிச்சோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பட்டாசு கடை வாலாஜாபாத்ல இருக்கும். அந்த இடத்துல வந்து நிறுத்தி தீபாவளிக்கு பட்டாசு வாங்கியாச்சு. வீட்லயே ஏற்கனவே 2 பாக்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதால ஒரு பாக்ஸ் வரையும் போதுன்னு வாங்கிட்டோம். என்னம்மா பண்ண? அப்புறம் கிளம்பியாச்சு. ஏ ஐயோ பழக்கடையில் வந்து பழம் வாங்கினோம், ஜூஸ் குடிக்கலாம்னு இறங்கணும். அது என்னடனா ஜூஸ் இல்லை, பழங்கள் மட்டும். இப்போ எங்கே வரோன்னா வந்து காஞ்சிபுரம் வந்துட்டுருக்குறோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10:30 ஆயிடுச்சு. வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படியும் ஒரு 11:30 இல்லை 12 கிட்ட கூட ஆயிடலாம். இது பஸ் ஸ்டாண்டு கிட்டன்றதுனால கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது. அந்த பக்கம்லாம் வந்து எல்லா கடைகளும் க்ளோஸாக இருந்துச்சு, ஆள் நடமாட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டில் எடுத்துகிட்ருக்குறோம், பஸ் ஸ்டாண்டு கட்டிங். அதில் கொஞ்சம் கடைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இல்லைங்க, கடைங்கெல்லாம் கூட சாத்திட்டு தான் இருக்குது, ஆள் நடமாட்டம் மட்டும் இருக்குது. ஊரே ஓஞ்சி போச்சு அந்த பக்கம்லாம். இது வந்து பஸ் ஸ்டாண்டு, அதனால் கொஞ்சம் நடமாட்டம். வீட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. ரோடு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும்னு நினைக்கிறோம், டைம் ஆனதுனால 11:30-11:45 போயிடுவோம்னு நினைக்கிறோம். நைட் டின்னர் வந்து வாங்கியாச்சு, வீட்டில் போய் சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் பாருங்கள், ஆள் நடமாட்டமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, எல்லா கடைகளும் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஊர்லேயே வந்து இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நடமாட்டம் கம்மியாயிருச்சு. ரோட்டில் எப்படி இருக்க போதோ தெரியல. அப்போல்லாம் வந்து சர்வசாதாரணமாக இப்படி தான் வருவோம், 11:30-12க்கு தான் வீட்டுக்கு போவோம் செங்கல்பட்டில் இருந்தப்ப. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு அந்த மாதிரி நைட் ட்ராவல். சரி, வீட்டுக்கு போயிட்டு என்ன நேரத்துக்கு போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா பூரா அப்படியே ஊஞ்சி இருக்குது, யாரும் வெளியே ஒரே ஆள் இல்லை, நாய்ங்க மட்டும் நல்லா காவலுக்கு படுத்துட்டு இருக்குது. வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 11:40, கரெக்டாக வந்து 11:35க்கு வந்தாச்சு. பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்தோம், அழுத்து போச்சு, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துன்னு வந்து வச்சுட்டு 40 ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 42. அழுத்து போன மாதிரி இருக்குது. ஆமாம், மூஞ்சி பார்த்தாலே தெரியும் ரொம்ப டல் ஆயிடுச்சு. காசேப்பா வந்து கதவு பூட்டிட்டு வந்தாச்சு. நைட்டுக்கு வந்து டிஃபன் வாங்கிட்டு வந்துட்டோம், கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் 2 காஞ்சிபுரத்தில். அதுக்கப்புறம் வந்து மசால் தோசை வாங்கிட்டு வந்தோம், அது எப்படி இருக்குதுன்னு தெரியல, டைம் ஆயிடுச்சு. 2 ஃப்ரைட் ரைஸ், வெஜ் ஃப்ரைட் ரைஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழங்க அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். தஸ்ராவில் வாங்கிட்டு வந்த சாமான்கள் இதெல்லாம் குட்டி குட்டி பசங்களுக்கு தேவையானது வாங்கினாங்க. நம்ம என்னென்ன வாங்கினோம் அப்படின்றதெல்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீட்டுக்கு வந்து வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பசங்களுக்கு தேவையான எப்போவுமே வந்து பொண்ணுங்க இருந்தாலே அவங்க என்னெல்லாம் வாங்குவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி வந்து சாய்க்கெல்லாம் என்னத்தை வாங்குறது, சின்ன பிள்ளையில கடை ஏறாத கடை இல்லைங்கிற மாதிரி ஒவ்வொரு கடையிலையும் வாங்குவோம் அவனுக்கு தான். இப்போ வந்து அவன் எதுவோ இது வேணாம் அது வேணான்னிட்டான். இவங்க மட்டும் ஜனனியும் கௌசியும் மட்டும் தேவையானதெல்லாம் வாங்கிட்டாங்க. அழகழகான கலெக்ஷன்லாம் இருக்குது. அடுத்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. செம்ம டயர்டாக இருக்குது. இப்போ வந்து ஒவ்வொருத்தராக குளிக்க போயிட்டுருக்குறாங்க, குளிச்சுட்டு சாப்பிட்ணும். ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.